நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இப்போ நம்ம கேசரி யோகம் என்ற பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் திருமறைகளில் கேசரி யோகம் பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாடலாக பார்க்க போகிறது திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் மேலென்ன நாவில் விரைத்திரு காலடிற் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞாலம் அறிய நரைத்திரை மாறிடும் பாலனும் ஆவன் பராசக்தி ஆணையே. இந்த ஞாலம் அறிய நரைத்திரை மாறிடும் பாலனும் ஆவன் பராசக்தி ஆணையே என்று இதில் சொல்லியிருக்காரு. இந்த முறையில் சிவனை முன்னிட்டு கொண்டு நாக்கை மேலேற்றும்படி செய்து அங்கே நடுநாடியின் உச்சியில் சந்தித்து இருப்பின் அச்சாதகர் உலகம் முழுவதும் ஆழ்வார். அவரது பிராணன் சிலயமடைந்து உடலோடு பொருந்தி இருக்கும், அறிவு விடுபட்டு நிற்கும். நடுநாடியின் உச்சியில் பொருந்தி உடலறிவு நீங்கி, அதாவது உடல் அறிவு நீங்கி நிற்கும். இதுதான் அந்த மேலென்னாவில் விரைத்திரு காலடிற் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞானம் அறிய நரைத்திரை மாறிடும் பாலனும் ஆவன் பராசக்தி ஆணையே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஊனிர் வழியாக உண்ணாவை மேரிட்டு தேநீர் பருகச் சிவாய நமவென்று காணிர் வரும் வழி கங்கை தருவிற்கும் வானிர் வரும் வழி வாய்த்தறிந்தீரே. தேநீர் என்பது தேன் ப்ளஸ் தேன் போன்ற இனிக்கும் நீர் என்று இதில் பொருள்படும். சரிங்களா? நாவினால் சாதனை செய்து இன்பத்தை கண்டவர் நடுநாடியில் கோணலை நிமிர்த்தி திறக்கச் செய்து இந்த உடலிலேயே அமுதத்தை காண்பார். அவ்வழியாக சென்று அமுதத்தை பருகி சிவாய நம என்று சிந்திப்பதற்கு கங்கை பிரவாசகம் போன்ற ஒளி முகத்தில் முன் பெருகும். இந்த ஆகாய கங்கையில் மூழ்கி திளைத்திருங்கள் என்று திருமூல நாயனார் சொல்கிறார். அந்த நிலையில் எய்தியவரது உடம்பு சிவனுரையில் கோயில் ஆகும். அந்த நிலை யார் அடையுதோ, உடலில் யார் அமுதம் பெருக்கிறாங்களோ அதுதான் சிவன் உரையும் கோயில் ஆகும். எந்தையோ ஈசா உடலிடம் கொண்டாய் என்று மாணிக்க வாசகர் கூறும் வாக்காலும் இவ்வுடம்பு சிவனுரையும் கோயிலே ஆகும் என்பது ஆகும். இவ்வுடம்பில் அறிவுமயமான சிவனுக்கேற்ப ஆற்றலுடைய சக்தியும் சாதகருக்கு வழங்குவார். அப்போது உண்மை ஞானம் விளங்கி சாதகர் சிவசக்தியோடு பொருந்தியிருக்கும் நிலை உண்டாகும். இந்த சாதகருக்கு பிராணன் கண்டத்திலிருந்து உள்முகமாக மேல் நோக்கி செல்லும். அவரது சிரசின் மேலுள்ள சகசிராரம் விளங்கி பூவுலகில் நீண்ட காலம் வாழ்வார். இனி மூன்றாவது அறிவினால் அகண்ட பரம்பொருளை எண்ணி தேக சக்தியை மாற்றிடும் உபாயத்தை பார்க்கலாம். வண்ணான் ஒளிக்குஞ் சரப்பலகை மேற்கண்ணாலும் மேலலை படமற் கணக்காட்டி விண்ணாறு பாய்ச்சிக் குளத்தை நிரப்பினால் அண்ணாந்து பார்க்க அழுகற்றாவாரே. இது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ராஜயோகம் புரியும் சிவயோகியானவன் இரு கண்கள் பார்வையையும் மூளையின் முன்புறம், அதாவது நெற்றி பிரவேசத்தில் செலுத்தி இருக்க வேண்டும். அப்பார்வையால் பெருகும் ஒளியை கொண்டு சகசிரார தலமாகிய குலத்தை நிரப்பி இருந்தால் சாதகரது குற்றமாகிய இருள் விலகி தூய்மை உண்டாகும். இதற்கு உதாரணமாக ஒன்றை திருமூலர் நாயனார் எடுத்து காட்டுகிறார். வண்ணான் அழுக்கு துணியை ஓர்மன் கலந்து வேக வைத்து கல்லில் துவைப்பதால் அழுக்கானது ஆடையிலிருந்து நீங்குவது போல சாதகர் மூலபந்தம் என்னும் கரத்தில் தவம் என்ற அக்னியில் வேக வைத்து முன்புற மூளையின் நாதத்தால் மோதி ஆகாயத்தில் நிலை பெறும்போது அதன் குற்றமாகிய மலங்கள் எல்லாம் நீங்கும் என்பதாகும். அவ்வாறு அண்ணாந்து பார்த்தால் சகசிராரம் விரிந்து மனம் அங்கே லைத்தி இருக்கும். மனம் அப்படி லைத்தி இருக்கும்போது இயல்பான ஜலபந்தனம் அமைத்து சுவாசம் தடைப்படும். இதனால் சாதகருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று இதில் கூறுறாரு. சரிங்களா? இப்போ அடுத்த பாடலாக பார்க்க போகிறோம். மண்டலத்துள்ளே மனவெட்டி யானத்தை கண்டகத்தங்கை கருதிய கீழ்கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒளியாகி குண்டல காதனும் கூத்தொழிந்தானே. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மனம் ஒளியாகிய திருவடி பற்றி நிற்கும்போது உடம்பின் பற்றின் தானே விடுபடும். பற்று விடவே இருளில் நிலைத்திருக்கின்ற சீவன் ஒளியோடு பொருந்தி விளங்குவான். மேலும் பிராணனும் அபானனும் சேர்ந்துவிடும். அவர்கள் இருந்த இடத்திலேயே எல்லாவற்றிலும் அறிவார்கள்.
பராசக்தியின் துணை கொண்டு சிவஞானம் பெற்றமையால் உலகம் முழுவதும் பகலில் காணப்படுவது போல் அவர்களுக்கு காட்சியளிக்கும். அடுத்த பாடலாக சொல்கிறாரு. தூரதரிசன செல்லுவான் காணலங் காரருங் கண்ணி கடைஞான முற்செய்தி ஏறருந் தீபத் தொழிற் சிந்தை வைத்திடிற் பாரலுலகம் பகன் முன்னே தானே. எவன் கேசரி முத்திரையால் அண்ணாக்கின் அடியில் உள்ள துவாரத்தை அடைத்து விடுகிறானோ அவன் அமுத வடிவாகிய வீரியமானது யோனி வடிவமுடைய அக்னியில் வீழ்வதில்லை. பிராண அபான ஆகிய காற்றுகள் அலையாது நிலை பெறுகிறது மற்றும் அவனுக்கு பசி உண்டாகுவதில்லை, அவன் மரிப்பதே இல்லை என்றும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த கேசரி முத்திரையை ஆசானியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பயின்று நீங்கள் பலனடையுங்கள். இதுதான் இந்த கேசரி முத்திரை கேசரி யோகத்தோட விளக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.